இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பீப்பிள் ரியாலிஸ்டும் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. பேர் கலைவாணி. நான் ஆக்சுவலாக இங்கே வெஸ்ட் மாம்பலத்துக்கு தான் வரேன். ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபுட்டு எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு ஐட்டம் ஈச் ஐட்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நைஸ். தேங்க்யூ. என் பேர் கவிதா. நான் வந்து இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். என்னை நல்லா வெல்கம் பண்ணி ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூணை காண்பாலா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனா கண்டிப்பாக அவங்க தேடுறது ஒரு நல்ல மண்டபம், ஒரு கார் பார்க்கிங் உள்ள இடமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா மேரேஜோட வர கெஸ்ட்டுக்கு நல்ல விதமான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை நல்லா சூப்பராக நடத்துன்னு தான் நடப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் இடம் தான் வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் ஒரு மத்தியத்தில் இருக்கிற நம்ம லீ பேங்க்வெட் தான் வந்திருக்கிறேன். இந்த லீம் பேங்க்வெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான சர்வீஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அது அத்தனையும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று ஒன்றா என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து லீ பேங்க்வெட்ன்றது பார்த்தீங்களா வந்து எக்ஸலண்டா இருக்கு. நான் வந்து பார்த்தேன் சார். இது வந்து எத்தனை ஹால்ஸ் இருக்கு, இதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி, அதை பற்றி கொஞ்சம் சார். லீகோல்டு பேங்க்வெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய ஹால் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கேட்டகரியில் உள்ள ஹால் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா ஒரு டீல் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியமாக டீலக்ஸான ஹால் இருக்கும். 400 கெப்பாசிட்டி ஹால். ஒரு ஹால் 400 கெப்பாசிட்டி ஹால். இது ஒரு மல்டி பர்பஸான ஹால் ஃபங்க்ஷன் பண்ணலாம். எப்படின்னா என்கேஜ்மெண்ட்டு, பர்த்டே, ரிசப்ஷன் கம் மேரேஜ், மேரேஜ் கம் ரிசப்ஷன், கார்பரேட் ஈவெண்ட்டு, கார்பரேட் மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ், இப்படி எல்லாமே இந்த ஹாலில் பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு ப்ரீமியமான ஹால் இப்போ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். சிட்டிங் ஃபெசிலிட்டி 400 சிட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் வந்து 1000 வரைக்கும் பண்ணலாம். நம்ம கார் பார்க்கிங் பார்த்தா 200 கார் பார்க் இருக்குது. ஸோ பைக் பார்க்கிங் ஒரு 600 பைக் பார்க் பண்ணலாம். வேலட் பார்க் போட்டு கொடுக்குறோம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பார்க்கிங் ஏரியானா ஒன்று பார்த்தீங்கன்னா மதுரவாயில் பக்கம் போயிடுவாங்க, ஒரு திருவான்மீர் பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் கோயம்பேடுக்கு இந்த சென்ட்ரல் ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீ பேங்க்வெட் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேரேஜ் கிராண்டாக பண்ணுறவங்களுக்கு ஒரு ரைட் ஸ்பாட் சார். மெயினாக அடுத்த கட்டம் எங்கே போவாங்கன்னா ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு மாதிரி பேங்க்வெட் ஹால் வரதே பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் வருவாங்க. நிறைய பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கும், கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நிறைய பேர் மண்டபத்துக்கு போகிறாங்க சார். அங்கே பார்த்தா ஃபெசிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு மண்டபத்துக்கான ரேட்டு வாங்கி திரும்ப அது ஒரு பார்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் அங்கே ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போவாங்க. நமக்கு அப்படி இல்லை. இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹால் கொடுத்தோம்னா நம்ம ஃபுட்டாக எடுத்தோம்னா ஹால் ஃப்ரீ வருது. இப்போ அவங்களுக்கு ஃபுட்டு வேணாம், எங்கள் சைடு ஃபுட்டு எங்களுக்கு கேட்ரிங் இருக்குது அப்படின்னா ஹால் ரெண்டல் கொடுப்போம். அதுக்கு கேட்ரிங் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு 2000 பேர் சமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பாத்திரம் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 34 ரூம்ஸ் இருக்குது. 34 ரூம்ஸில் வந்து 25 ரூம்ஸ் இவங்களுக்கே எடுக்கிற அளவுக்கு நான் கொடுக்குற ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். அது இல்லாமல் மண்டபத்தில் ரூம்ஸ் இருக்குது, தமிழ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஒரே இடத்துல பாருங்க, ஒரே இடத்துல சரௌண்டிங் இருக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் அது வந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப எல்லாம் வர்ற யாருமே சரி, எல்லாருமே சரி, பார்க்குற அத்தனை பேருமா இவ்வளோ நீட் அண்ட் கிளீனா, இவ்வளோ அழகா நல்லா இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்குன்னு எல்லாருமே ஒரு ஹாப்பியா தான் போவாங்க. யார் இது வரைக்கும் அடுத்த ஸ்டெப் காலை வைக்கிறதே இல்லை. ஏதாவது ஒன்றும் சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இல்லை ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கலந்து பேசிட்டு வரோம் அப்படிதான் சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க. தவிர எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹால் அது. ஏன்னா நல்லா ஒரு நல்லா இருக்கும், ரொம்ப அமைப்பா இருக்கும், ஈஸ்ட் பேசிங் இருக்கும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே சார். நீங்க வந்து உணர்வுபூர்வமா சொல்றீங்க. நானும் வந்து உள்ள வரும்போது இத்தனை தடவை இந்த ரோடு கிராஸ் பண்ணிருக்கோமே, உள்ள இவ்வளவு பெரிய ஹால் இருக்குன்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. ஆனா இங்க நான் தான் ஆச்சரியப்பட்ட தவிர இங்க அவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நானே ஒரு 4-5 வாட்டி விசிட் பண்ணி எப்பவுமே இங்க ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. மெயினா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து புக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் சார் மண்டபம் தேடுவாங்க. இப்போ அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ண அதுலாம் முகூர்த்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ மார்ச், இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆகஸ்ட்டுக்கு நமக்கு புக்கிங் வருது. அப்படியும் ஒரு சிலர் என்ன பண்ணா முகூர்த்த நாள் பார்த்து புக் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணா அந்த லாஸ்ட் டைம்ல வருவாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு 2 ஹால் இருக்குது. சம்மே கன்வீனியன்டா இருக்கும். இப்போ மேலே ஏதாவது ஒரு ஹால் இருக்கும், கீழே ஒரு ஹால் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒரு மார்னிங் அவங்களுக்கு ஒரு ஹால் கொடுத்து கீழே இன்னொரு ஹால் கெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் பண்ணிட முடியும். அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு 130 பேக்ஸ் ஹால் இருக்குது. ஸோ இதுல என்னன்னா ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா, சப்போஸ் யாராவது மேரேஜ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பேக்ஸ் கம்மி அப்படிங்கும்போது அவங்களுக்கு டின்னர் அங்கே கொடுத்துருவோம், இல்லை ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே கொடுத்துடலாம்.
அது இல்லாம எங்களுக்கு ஒரு சின்ன ஹால் 25-30 இருக்க மாதிரி சின்ன சின்ன கான்ஃபரன்ஸ், ஒரு 15-20 பேருக்கு வர மாதிரி கான்ஃபரன்ஸ் மீட்டிங், ஈவெண்ட் நடக்க மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் நடக்க மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியான ஹால் இருக்கும். ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஆனா லீக் லெவலில் உள்ள ஃபுட்டு லீக் ஹோட்டல் பேங்க்அவுட்ஸ்ல ஃபுட்டு யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான ஃபுட்டு, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபுட்டு. இந்த சரௌண்டிங்ல நீங்க எங்க வேணாலும் கேளுங்க, லீக் ஹோட்டல் பேங்க்அவுட்ஸ் ஃபுட்டு இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே எக்ஸலன்ட் சொல்லி பாராட்டி தவிர அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஃபுட்டு. ஈவன் வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எந்த ஒரு ஃபுட்டையும் ஒரு சின்ன மிஸ்டேக் கிடையாது. எல்லாமே தரமா நல்லா அருமையா இருக்கும். ஃபுட்டுன்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்க கொடுக்குற அந்த லீ பேக்மெண்ட்ல வந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா வெஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18 வெரைட்டி வரும் சார் வெஜ்ல. நான்வெஜ் பாத்தீங்கன்னா 2 நான்வெஜ் ஒரு 20 வந்துடும், 3 நான்வெஜ் 21 வந்துடும். இது நமக்கு அதுலயே சாய்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஐட்டமாக போட்டு நம்ம அப்படி இல்லை, ஒரு கிரேவி எடுத்தால் அந்த கிரேவிலே வெரைட்டி யூஸ் பண்ணணும். நிறைய வெரைட்டி இருக்கும், அந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. இப்போ இதுதான் அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்போம் நிறைய வெரைட்டி. அது மாதிரி பிரியாணி அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்போம், நான்வெஜ்லேயும் சரி அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்போம். எல்லாத்துலேயும் சாய்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. நல்லா அந்த அளவு சாய்ஸ் கொடுப்போம், கெஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்போம். சில கெஸ்ட் வந்து கேட்பாங்க எனக்கு இன்னொரு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும், ஓகே எடுத்துக்கொண்டோம். ஏன்னா கெஸ்ட் சைடு தான் எங்களுக்கு ஆல்வேஸ் கெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அது மாதிரி தான் கெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம். ஓகே. எங்களுக்கு கெஸ்ட் வச்சு தான் பிஸ்னஸ். அப்படிங்கும்போது கெஸ்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஓகே சார் அவ்வளோதான் சார். யாரும் இல்லை என்று சொல்வதில்லை, எல்லாருக்கும் மனநிறைவோடு போகிறதான். லீ பேங்க்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ டீம் இருக்காங்க சார்? லீக் பேங்க்அவுட்ஸ் வந்து ஒரு 2.5 years ஆகுது. நியூ ஹால் இருக்கு. இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஃபேமிலியில் பழகிற மாதிரி தான் பழகுவாங்க. அதுதான் ப்ளஸ். யாராகட்டும், நானாகட்டும், என்னுடைய டீம் ஆகட்டும், எல்லாருமே சரி ஒரு ஃபேமிலியில் எப்படி பழகுவாங்க அப்படித்தான் பழகுவாங்க. அதனால எல்லா கஸ்டமரும் சொல்லுவாங்க உங்களுடைய பிஹேவியர் நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, நீங்க பாத்துக்கிறது நல்லா இருந்தது, ஒருத்தரும் கவனிக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாருமே யாரை பத்தி வருது எல்லாருமே சரி, எல்லாருமே ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொண்டு வரும். ஏன்னா ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க முடிச்சுட்டு போற வரைக்கும் நாம அவங்கள பார்த்து அவங்க தேவையை பூர்த்தி பண்ணி அவங்கள சந்தோஷம் அனுப்பும்போது தான் அது மன நிறைவு. அவங்க வந்து ஹாப்பியா போகும்போது சார் எல்லாமே நல்லா இருந்தது சார், ஃபுட் நல்லா இருந்தது, உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்தது, உங்களுடைய எல்லா டெக்கரேட்டர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் மனநிறைவு. அந்த மனநிறைவு வாங்கும்போது தான் நமக்கு நம்ம திருப்தி பண்றோம். சூப்பர் சார், ரொம்ப வந்து நல்ல பாசிட்டிவா நிறைய விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம ஏரியாலே வந்து அது வந்து வடபழனி ஆகட்டும் இல்ல கோயம்பேடு ஆகட்டும், அண்ணா நகர் வந்து ரவுண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான் வந்து லீ பேங்க்அவுட். சார் இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா அரும்பாக்கம் மெட்ரோ சிக்னல்லே இருக்கும், அது எம்எம்டி சிக்னல். ஸோ அந்த அளவுக்கு நியர்பை போனீங்கன்னா கோயம்பேடு. ஸோ கோயம்பேடு அரும்பாக்கம் மெட்ரோ எம்எம்டி சிக்னல்லே பார்த்தீங்கன்னா லீக் ஹோட்டல் பேங்க்அவுட்ஸ். இது சென்டரா போயிடும், சென்ட்ரல் பிளேசஸ். நீங்க எல்லாரும் உள்ள வரணும் ஆசைப்படுறோம். எப்பவுமே ஃபங்க்ஷன் ஓகேங்க. ஒரு இடத்துக்கு வரணும்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் ஒரு இடமாவும் இருக்கும். இந்த லீ பேங்க்அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாவும் ஒரு ஃபேமிலியோட அப்ரோச்ல தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணாய்க்கன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.